Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. முருகா, ஏன் இப்படிலாம் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. பூமி, இந்த வீட்ல நடக்கிற அநியாயம் அக்கிரமத்தெல்லாம் பாத்தியா? நீ எதுவுமே செய்ய மாட்டியா? உன்னை கொன்னுட்டதா அநியாயமா ஒரு அப்பாவி மேல கொலைப்பழி விழுது. நீ ஏன் சொல்லுமா, உனக்கு உண்மை தெரியும். கண்மணி அவனை கொலை பண்ணா, இத அந்த மடையன் வருண் நம்புறான். இந்த அநியாயத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்து. வருண் மனச மாத்தி கண்மணியோட வாழவை. இத பாருமா, கண்மணி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரணும். சம்மந்தி அவளை கூட்டிட்டு வரணும். குடுமா, அழாதமா, வாமா. கதவு லாக் ஆயிருக்குப்பா. சம்மந்தியம்மா, 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 சம்மந்தியம்மா. பப்பு, அவர் வந்துட்டாரு. என்னம்மா பூட்டி இருக்கு? பூட்டி இருக்கம்மா. சம்மந்தியம்மா, என் பொண்ணோட வந்திருக்க, கதவை திறங்கம்மா. ஐயோ, உன் சித்தப்பா உட்கார்ந்திருக்காண்டா. எப்படி போறது? சம்மந்தியம்மா, கண்மணி வந்திருக்கா, கதவை திறங்கம்மா. பப்பு, என்னடா பண்றது? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? சம்மந்தியம்மா, 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 சம்மந்தியம்மா. வா, போய் பார்க்கலாம். கதவை திறங்க. சம்மந்தியம்மா. எங்க போறீங்கம்மா? என் மருமக வந்திருக்காப்பா. மா, உங்களுக்கு மகன் வேணுமா இல்ல மருமக வேணுமா? என்னப்பா, என்ன பேசுற? பதில் சொல்லுங்கம்மா. என்னம்மா, கதவு பூட்டி இருக்கு, யாரும் சத்தம் கேட்டு வரலையே. அவ உள்ள வரக்கூடாது. அவ உள்ள வந்தா நான் வெளியில போயிடுவேன். நல்லதா ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்க. வருண், இப்படி பேசினா நான் என்ன சொல்றது சொல்லு. அப்ப பேசாம இங்கே இருங்க. நம்ம வீட்டுக்கு போயிடலாம்ப்பா. அம்மா, நீ சும்மா இருமா, அவங்க தானே வர சொன்னாங்க. சம்மந்தியம்மா, சம்மந்தியம்மா, கண்மணி வந்திருக்காமா, கதவை திறங்கம்மா. வருண், நீங்க வெளியில வரக்கூடாது. கதவை திறங்க. இன்னைக்கு உங்களை வருண், வருண், கதவை திறங்க. பப்பு, அப்பா, போயிடலாம் வாங்க. சம்மந்தியம்மா, நானும் என் பொண்ணும் வந்திருக்கோம், கதவை திறங்கம்மா. யார் நீங்க? எதுக்கு இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? நீ யார் தம்பி? எனக்கு உங்களை தெரியலையே. நான் எங்க சம்மந்தி அம்மாவை கூப்பிட்டேன்,
நீங்க எதுக்கு வரீங்க? சம்பந்தியம்மா, நானும் என் பொண்ணு கண்மணியும் வந்திருக்கோம். யாரோ சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் எங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பா அவர் உங்க மாப்பிள்ள. அப்படியாமா? நான் அவரோட மாமனாரு. என்ன அவருக்கு தெரியலையேம்மா? நான் யாருன்னு கேக்குறாரு. அவர் அப்படி கேட்கும்போது நானும் அவர் யாருன்னு பதில் கேட்கறது நம்ம மரியாதை. என்ன இங்க தேவையில்லாம பம்பு சண்டை இழுக்க வந்திருக்கீங்களா? நான் நியாயம் கேட்டு வந்திருக்கிற மாப்பிள. அது அநியாயம் நீங்க நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஏய் கொலைகாரி, உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்ணா நான் பயந்துருவனா? ஏங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னது? ஹலோ மாப்பிள சார், சும்மா என் மகளை மிரட்டாதீங்க. நான் தான் அவளை கூட்டிட்டு வந்தேன். ஊரு முன்னாடி என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இத்தனை மாசம் குடும்பம் நடத்திட்டு இப்ப ஏன் வந்தேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? இது என்ன டியூப்லைட் சுவிட்சா? நினைச்சா ஆன் பண்றதுக்கோ பிடிக்கலன்னா ஆஃப் பண்றதுக்கோ? அப்பா வாழ்க்கை சார், வாழ்க்கை. வீணா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடாதீங்க. அப்பா நீங்க இவர்கிட்ட சமாதானமா பேசுவீங்கன்னு நினைச்சுதான் நான் வந்தேன். இவர் கூட சண்டை போடுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கவே மாட்டேன். அம்மா, சண்டை என்ன ஆரம்பிக்கல. அப்பா நீங்க நிறுத்தலாம்ல? அது முடியாதுமா. ரெண்டு பக்கமும் ஒத்துக்கிட்டாதானமா சமாதானம். நான் அமைதியா நிப்பேன், அவர் அரத்திக்கிட்டே இருந்தா எப்படிமா? எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்தை உங்க வீட்டுல போய் வச்சுக்கோங்க. மரியாதையா இடத்த காலி பண்ணுங்க. கிளம்புங்க. யோ மாப்ள, என்ன இங்க பேசிக்கிட்டு இருக்க? நீ பாட்டு போயிட்டே இருக்க, வந்து பதில் சொல்லியா? என்னப்பா? என்ன என்ன பதில் சொல்லணும்? இவ உன் பொண்டாட்டி. வழி தெரியாம என் வீட்டுக்கு வந்துட்டான். இவளை உன் வீட்டுல விட்டுட்டு போகத்தான் நான் வந்தேன். அப்பா நான் சொன்ன மாதிரியே அவர் பேசுறாரு. பாத்தியா? இவ இனிமே இங்கதான் இருப்பா. இவ ஒரு கொலைகாரி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவ இனிமே என் மக கிடையாது. அப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.